வணக்கம் எனது அருமையான பெண் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவானது யகவானிஷை பெயிண்டிங் காரைக்கால் சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா மீனவ ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா காளிகுப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் காரைக்காலில். இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியாச்சு. அது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், சீலிங் ஒண்டி தான் நமக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. பாக்கி எல்லாமே ஃபுல்லாகவே இது வந்து உப்பரிக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைல்ஸை ஒட்டிட்டாங்க. சீலிங் ஒன்றையும் தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டுட்டு அதற்கு பிறகு பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். கலர் ரிப்ளை பண்ணப்பட்டுள்ளது. எலிவேஷன் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் வால்பட்டி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம கலர் அடிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு புரியும். ப்ரைமர் அடிக்கப்பட்டு எந்த அளவுக்கு பளபளன்னு நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள். பில்டிங்கு அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம கலர் போட போகிறோம். அவுட்ரு ஃபுல்லாகவே கலர் போட்ட பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பில்டிங்கு பார்த்தீங்கன்னாக்கா எலிவேஷனில் ஒன்றினா பட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா சீலிங் 2 போட்டு பட்டி பறக்கப்பட்டு தேய்க்கப்பட்டு ப்ரைமர் அடிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆல் ப்ரொடெக்டர் சைன் அப்படிங்கிற கலர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா சீலிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தனியாகவே தெரியும் உங்களுக்கு ஒயிட்டு போட்ட பிறகு. ஏன்னா ஒரு கோட்டு ஹாலில் ஃபுல்லாக பெண்டிங் வச்சுருக்குறோம். ஏன்னா அது இந்த யாகம் வளர்ப்பாங்க. யாகம் வளர்த்த பிறகு நம்ம வந்து அது திரும்பியும் கரைப்படும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே நம்ம பெயிண்டிங்கெல்லாம் மாற்றணும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஃபிக்ஸில் உள்ள ரெயின் கோட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து கலரை அதில் மிக்ஸ் பண்ணி 2 கோட்டு நம்ம மாட்டிக்கிறோம். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இது காலையிலே சீக்கிரம் வீடு குடி போகிற வேலை அப்படிங்கிறதுனால நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. இந்த பில்டிங்கை ஃபுல்லாகவே நம்ம நேர்த்தியாக அழகாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் 6 மணிக்கு வந்து எங்களால் முடிஞ்ச வேலைகளை சீக்கிரம் செய்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா கலர் அடிக்கப்படி நடைபெற்று கொண்டு உள்ளது. பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே பார்டர்லாம் அடிக்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு வீடியோ நம்ம வெளியிடுறதுக்கு காரணம் என்னென்னா, எப்படிலாம் நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கோம், இதனுடைய தரம் என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறதுனால தான் இது வந்து மிக ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே துரிதமாக எப்படிலாம் வேலைகள்லாம் செய்கிறோம். ஏன்னா புதுசாக பில்டிங் கட்டுறவங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும். இப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறத ஒரு யோசனைகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு வீடியோ விடும்போதும் நாம் தெளிவுபடுறதோட நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் தெளிவுபட்டு நல்லபடியாக அந்த வீடுகளில் கட்டி பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இதில் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நீங்கள் வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடு பார்த்திங்கனாக்கா 23/8/2026 இந்த பில்டிங் ஓப்பன் ஆகுது. அதனால் முன்னாலேயே நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதே நாளில் 4 பில்டிங் எங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையும் நாங்கள் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுனால 6 மணி வேலைலாம் வச்சுருக்கோம். ஆனால் குறித்த நேரத்துலையும் குறித்த டயத்துலையும் நாங்கள் எந்த அளவுக்கு விரைவாக எங்களது பணியை நாங்கள் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். அதுமாரி தான் இந்த வீடியோவையும் நாங்கள் எங்களால் யார் சீக்கிரம் வர்றாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு இந்த வேலைகள் பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இது பார்த்திங்கனாக்கா கலர் அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எலிவேஷன் எந்த அளவுக்கு நம்ம கலர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீலர் போடாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை எந்த அளவுக்கு சீலர் போடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். வுட்டெல்லாம் ப்ரைமர் போடாமலே நிற்குது. ப்ரைமர் போட்ட பிறகு அப்புறம் கலர் அடித்த பிறகு அப்புறம் கிரில்லுக்கு கலர் அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒவ்வொரு வீடியோக்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டு ப்ரைமர் போடாமலே நிற்கிது. ப்ரைமர் போட்ட பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவும் வெளியிடுவோம். எப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்போம். எலிவேஷனில் உள்ள கலர்கள்லாம் எந்த அளவுக்கு போடப்பட்டுள்ளது, எப்படி போடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம விளக்குவோம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். பில்டிங் ஃபுல்லாக கலர் அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது தான் நம்ம விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். இதை 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் வேலை செய்யணும், இது இப்படி தான் ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதனால் கூடுமான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா
பர்ஃபெக்டான வேலைகளையே நம்ம விரும்புகிறோம். நல்லா சுத்தமாக செஞ்சு தரத்துக்காக தான் ஆசையும் படுறோம். தரமான வேலைகளை செஞ்சு தந்தால் தான் நம்ம தரமான பேர்களையும் எடுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பில்டிங்கையும் நம்ம எடுத்து நம்ம வெளியிடுறதுக்கு காரணம் மக்களுடைய சப்போர்ட்டுகள் கிடைக்கும்படியாக செய்து தான் அந்த வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். தரமான வேலைகளை செய்கின்ற போது தரமான பெயர்கள் நமக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஆவாங்க, 2 பேர் 4 பேர் ஆவாங்க, 4 பேர் 6 ஆகும். இப்படி தான் பிஸ்னஸ் எல்லாருக்கும் டெவலப் ஆகும். நல்லா செய்கிறாங்க, இவங்களுடைய வேலை தரமாக இருக்குது, நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நமக்கு 4 வேலை கிடைக்கும். நம்ம தப்பாக நல்லா செய்யாமல் விட்டுட்டோம்னா அந்த வேலைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் எப்போதுமே வேலை செய்யக்கூடிய பெயிண்டர் நண்பர்கள் என்பதும் வேலைகளை சுத்தமாகவும் துரிதமாகவும் மிக நேர்த்தியாகவும் செய்து முடித்தால் அந்த வீட்டில் என்றைக்கும் வேறு பெயிண்டர்லாம் மாற்ற மாட்டாங்க. நம்மளிடத்துலேயே தான் அந்த வேலைகளை எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு எப்போதுமே தரமான மதிப்பு உண்டு. அதுவும் பார்த்திங்கனாக்கா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய தரம், பில்டிங்குடைய தரம் உயர்வது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய தரமும் கான்ட்ராக்டருடைய தரமும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா நல்லா செய்கிறாங்க, தரமான பில்டிங்கை கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புகளில் நல்லபடியாக நமக்கு செஞ்சு தராங்க. அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த பில்டிங் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பில்டிங்லாம் நீங்கள் செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் எல்லாம் நல்லா தெளிவாய் தரவாய் கற்றுக்கொண்டு, ஏனென்றால் இறுதியாக செய்யக்கூடிய வேலை தான் பெயிண்டிங் பணி. இது வந்து ஒரு மகத்துவமான பணி. இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் ரசிக்கக்கூடிய பணி. சிறியோர் முதல் பெரியோர் வரை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பணின்னா பார்த்திங்கன்னா பெயிண்டிங் தான். கொத்தனார் முடிச்சுட்டு அவர் ஓடிடுவார், கார்பெண்டர் முடிச்சுட்டு அவர் ஓடிடுவார், டைல்ஸ் போடுறவங்க போட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் நிற்கிறது யாருன்னா பெயிண்டர் மாத்திரம்தான். அந்த பில்டிங்கை எந்த அளவுக்கு பக்காவாக செஞ்சு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பக்காவாக அழகாக செஞ்சு கொடுக்குறது பணி வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டரோட பணியாக தான் இருக்குது. அதனால் இந்த பில்டிங் எப்படி செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலான்ட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த பில்டிங்கில் நம்ம வந்து தனித்துவம் வாய்ந்த பில்டிங் கான்ட்ராக்டர்களாக நம்ம இயங்கணும்னா நம்மளுடைய பில்டிங்குன்னா தனியாக தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய தராதரத்தை நம்ம எப்போதும் உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அப்போது தான் நம்மளுடைய தரம் எப்போதும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த பில்டிங்கை நாங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை மீண்டும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு, மற்ற ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மக்கள் வந்து மதித்து நம்மளால ஒவ்வொரு சில காரியங்களும் செய்ய விட்றாங்க. பெயிண்டிங் ஒர்க்கு 4 இடத்துக்கு நமக்கு மல்டியாக பிஸ்னஸ் நம்ம வளருது. அப்படிங்கும்போது தரமான வேலைகளுக்கு எப்போதும் நம்ம சொல்லுகிற போது தரமான பெயிண்டர் நண்பர்களுக்கு தரமான மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். அதான் நம்ம மீண்டும் வலியுறுத்துகிறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.